ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி நேர்களே, நீங்கள் இப்போ ஜென்ம சனியில் பயிற்சிட்டு இருக்கிறீங்களா? விரை சனி முடிச்சு ஜென்ம சனியில் பயிற்சிட்டு இருக்கிறீங்க. வாங்க மாத பலன் மாத பலன் பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? இந்த மாதங்கள் உங்களுக்கு பலன் எப்படி பார்த்துக்கிற காலகட்டங்களில் கண்டிப்பாக வெளியூர் பயணம் உங்களுக்கு தேடி வரும். அப்போ வெளியூர் பயணம் தேடி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெளியூரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வேலை தொழில் தேடி வரும். அப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் இங்கே அதாவது மாநிலம் போய் தொழில் பண்ணலாம் நினைக்கிறவங்க, மாநிலம் போய் தங்கியிருந்து வேலை பார்க்க நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு சுப விரயம் சுப செலவு நடக்கும் கிடைக்கும். அப்போ தாயாருக்கு ஒரு சுப விரயம் நடக்கக்கூடிய பாயிண்ட் அப்பு. அப்போ உங்களுக்கும் சுப விரயம் பண்ணிக்குவீங்க. அப்போ என்ன அர்த்தம்? உடம்பு செக்கப் பண்ணிக்கிறது, ஒரு ஆடைகள் புதுசு வாங்கி போடுறது, நகனப்பு வாங்கி போடுறது, இதெல்லாம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தாயாருக்கும் சரி உங்களுக்கும் சரி அது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ ரத்தம் சம்மந்தப்பட்ட சண்டைகள், பங்காளி சண்டைகள், சச்சரவுகள் வருமானு கேட்டாக்கா வரும். வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தாயார், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் தாயார் சொத்து இருக்க போய் பிரச்சனை, தாயார் இறந்தாட்டி பிரச்சனை அப்படிங்கிற அந்த காலகட்டங்கள்லாம் இருக்கும். ஆனால் அது சரியாக போயிடும். பெருசாக பாதிக்காது. அப்போ இந்த காலகட்டங்களில் எவ்வளோ தான் நமக்கு கடன் கொடுத்து வாங்கியிருந்தாலும், கடன் கொடுத்துட்டு இருந்தாலும் வாங்கிட்டு இருந்தாலும், கடன் எவ்வளோ தான் வாங்கின கடனை திருப்பி கட்டலாம்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா? அதுதான் கொடுத்துட்டு தான் சொல்லிட்டேன். அது கொடுத்துருந்த வேறு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் கடனை வாங்கியிருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? நாம் பார்த்தீங்கன்னாக்கா டூருக்கு பயணம் பண்ணுறவங்களா இருக்கும் பட்சத்தில், இல்லை நம்ம உள்ளூரில் இருந்துக்கிட்டு வெளியூர் கான்ட்ராக்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் மூலம் தொழில் பண்ணுறது, ஒரு இன்கம் பார்க்குறது, சம்பளம் வாங்குறது, இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டத்து மூலியமாக உங்கள் பிரச்சனை தீர்ப்பீங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா வீண் பழி சொல்ல அவமானங்கள் வரும். அதுக்கு நீங்கள் அது அதிக கேரோடு இருங்க. இப்போ கவனத்தோடு இருந்தீங்கன்னாவே அதே ஒரு பரிகாரம் அந்த கிரகங்கள் பெருசாக வச்சு செய்யாது. ஓகேங்களா? நாம் அசால்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் சோதனமாக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் சிறு சலசலப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ஒரு சீராக இருக்கும். ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா சிறு சலசலப்பு, சண்டை சச்சரவு, ஒரு வாக்குவாதங்கள் வந்தாட்டி ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் கொடுத்துருவாங்கன்னு பொருளாதார பிரச்சனை வருமானம் வரும். நீ பிரச்சனை நான் பிரச்சனைங்கிறவங்க கலப்பத்துக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் வருமானம் கேட்டால் வரும். அதை கொஞ்சம் பார்த்து உஷாராக நிதானத்தோடு இருங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எங்களோட ஒரு அப்பாவோட ஸ்தானத்தில் அப்பா அமைப்பில் எப்படிங்க இருக்கும், அவரோட உறவுகள் எப்படி இருக்கும், அவரோட அதிர்ஷ்ட பலன்கள் எப்படி இருக்கும் பார்க்குற காலகட்டங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும். சுப விரயம், ஒரு அசுப விரயம் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே போல் ஒரு ஆன்மீகக்காரனா பெருசாக பாதிக்காது. இப்போ தர்மகர்த்த காரியகர்த்தா இருக்காரு, புனித யாத்திரை அப்போ போகிறாரு வராரு, பெரிய கல்லூரி வச்சு நடத்துகிறாரு, பெரிய ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறாரு, ஒரு மத தலைவராக இருக்கிறாரு, அவர் ஊருக்குள்ள பெரிய ஒரு அமைப்பில் ஒரு தீர்ப்புள்ள அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் பெருசாக பிரச்சனைகள் வராது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தகப்பனாருக்கும் சரி, இளைய சகோதரிக்கும் சரி, உங்கள் கலத்தருக்கும் சரி, அது உங்கள் தாயாருக்கும் சரி, உங்கள் உடம்புக்கும் சரி, என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா முழங்கால் பிரச்சனை வரும், பாத வலி பிரச்சனை வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஓகேங்களா? இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனம் ஈர்ப்போடு இருங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் கூட்டு தொழில் இதெல்லாம் இருக்குமா கேட்டாக்கா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டு தொழில் உங்களுக்கு ஒரு அமைப்பாக இருக்கணும், ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய பாயிண்டை பொறுக்குது. அப்போ நிலை கம்மியாக இருக்குது பார்த்து ஒரு முறைக்கு 4 முறை யோசனை பண்ணி குலதெய்வம் வழிபாடு அங்கே ஒரு வாக்கு கேட்டு பூவாக்கெல்லாம் கேட்டுட்டு ஒரு தொழிலுக்கு உண்டான பிள்ளைய சொல்லி போடுங்க. சொந்த தொழிலுக்கு இங்கே அடிமை தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியமாக இருக்குது. அப்போ அடிமை தொழில்னா வெளியூர் போயிட்டு வரவங்களும் நல்லாயிருக்கும், உள்ளூர் வாசிகளுக்கு ஒரு மத்தியமாக இருக்கும். அது காலையில் தொடங்கி இரவு நேரத்தில் வராங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ பயண தொழில் பூரா நல்லாயிருக்கும். கும்பராசிக்கு போதும் பயண தொழில் பூரா நல்லாயிருக்கும். அப்போ வண்டி வாகனம் ஓட்டுறீங்களா, வண்டி வாகனம் ட்ராவல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு தொழில் வாய்ப்பு நல்லாயிருக்கும்.
அப்போ இரண்டாம் திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் நமக்கு தேடி வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். ஒரு லாபகரமாக இருக்கணும், மத்தியமான நிலையை கொடுக்கும், ஒரு கணக்கான நிலையை கொடுக்கும். டைம் ஆகிட்டு நன்றி.